ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விஜய் டிவி பிரியங்காவுடைய ரெண்டாவது திருமணம் மற்றும் அவங்களோட முதல் கணவரை எதனால் பிரிஞ்சாங்க உள்ளிட்ட பல விஷயங்களை அவங்களோட அம்மாவோட சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜயவாக இருக்கிற பிரியங்கா தேஷ்பாண்டே 15 வருஷங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிறத தொடர்ந்து அவங்களுக்காக நிகழ்ச்சி ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பிரியங்காவுக்கு நெருக்கமான பலரும் கலந்துக்கிட்டு பிரியங்காவோட பர்சனல் லைஃப், வேலை, கடந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. பிரியங்காவோட திருமண வாழ்க்கை பற்றி பேசியிருக்கிற அவங்க அம்மா, பிரியங்காவுக்கும் எனக்கும் நடுவில் நிறைய சண்டை இருக்குது. அவள் பண்ண சில விஷயங்கள் தப்பாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் அவள் என்னோட மக தான். நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவள் எங்கேருந்து இங்கே வந்திருக்கான்னு நினைக்கும் போது ஒரு அம்மாவாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அவள் வந்த வழியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறது கிடையாது. எனக்கு அவளை பற்றி கொஞ்சம் வேதனைகள் இருக்குது. கூடிய சீக்கிரமாகவே அதெல்லாம் தீர்த்து வச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அந்த ஒரு நல்ல நாளுக்காக நான் காத்துட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து இந்த நேரத்தில் உங்கள் மகக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, பொது இடத்துல ப்ராமிஸ் பண்ணால் அதை நீ காப்பாற்றணும், நீ ரெடியாக கேட்கட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கேளுங்க, சும்மாவே என்ன கேள்வி கேட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவும் ஒத்துட்ருக்காங்க. தொடர்ந்து இந்த லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இனிமேல் பண்ணவே கூடாது. அதே நேரம் மறுபடியும் நீ சரியானதை, பெஸ்ட்டானதை தேர்ந்தெடுக்கணும், அது என்னவாக இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா எனக்கு எது பிடிச்சாலும் என் இஷ்டத்துக்கே விட்டுருவாங்க. லைஃப்பில் ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிக்கும்னு துரத்திட்டே போனேன். அது கிடைக்கவும் செஞ்சது. கிடைச்ச பிறகு அது என்ன சந்தோஷமாக வச்சுக்கல அப்படிங்கிறத அனுபவமாக தான் நான் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய முடிவெடுத்தேன். அப்போ என் கூட யார் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணாலும் அம்மா என் கூட சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. நான் என்ன முடிவெடுத்தாலும் அம்மாவுக்கு பெருமையாக இருக்கணும், தலைக்குனியை வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு பிரியங்கா சொல்லியிருக்காங்க. பிரியங்காவுடைய அம்மா ரெண்டாவது திருமணம் பற்றி இன்டைரக்டாக பேசும்போது அதை ஆமோதிக்கிற மாதிரி தான் பிரியங்கா தொடர்ந்து ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் மூலமாக சீக்கிரமாகவே பிரியங்கா கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.